கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட பேசலான்னு ஒரு சின்ன வீடியோ போடுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் 29, 30, 29 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது என் பாத்திரம், நான் அறிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின பாத்திரம். என் பாத்திரம் நீதிமான் என்பது கனமுள்ள பாத்திரம். என் ஊழியம் கடினமானது. இது கர்த்தருடைய திட்டம். இந்த பாத்திரத்தை நான் வாங்க என்னை தகுதியாக்குகிறார். இப்பாத்திரம் நான் கேட்டு கிடைத்ததில்லை. நீதிமான் என்னும் இப்பாத்திரம் தேவ திட்டத்திற்குள்ளாக நடத்தப்படுகிறது. குயவனின் கையில் இருக்கும் களிமண்ணைப் போல, நெருப்பிலே போடப்பட்ட பொன்னைப் போல நான் தேவனால் புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறேன். மாம்சக்கிரியையின் நிமித்தமும் ஆவியின் நிமித்தமும் நித்தம் நொடிக்கு நொடி நான் ரணமாய் நொறுங்குகிறேன். என் ஆவி அவரது கீழ்ப்படிதலுக்கு ஒப்புரவாக வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். என் வியாதி நிமித்தமும் விடுதலை பெறாத என் சிறையிருப்பின் நிமித்தமும் என் பாத்திரத்தின் கணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். என் தாய் உருவாகும் முன்னே என்னை அவர் முன்குறித்தார். நான் மரணத்திற்கு ஒப்புவித்து இறக்கும் தருவாயில் என் அறைக்கு வந்து, வா பரலோகம் போகலாம் என அழைத்தார். அழைத்த என்னை நீதிமானாய் ஆக்குவதற்கு வியாதி என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்து பரிசுத்தமாகுதல் என்னும் என் ஆவியையும் ஒடுக்கி உருவாக்கி உயிர்ப்பித்து நடப்பித்து கொண்டிருக்கிறார். இப்போது இனி அவரது அத்தனை உருவாக்குதலிலும் என்னை அவர் சிறுமைப்படுத்தாமலும், இனி நான் தீங்கை காணாமலும், என் பேரில் கொண்ட அழைப்பின் மகிமையை வெளிப்படுத்த அடுத்த இலக்குக்காக என்னை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார். என்னை தகுதிப்படுத்தி விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் வைத்து கொண்டு, வசனம் என்னும் சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொண்டு பிசாசை துணிச்சலாக எதிர்கொள்ள பழக்குவித்து கொண்டிருக்கிறார். அவரது மகிமை என்னிலே வெளியரங்கமாய் மகிமைப்படும். என்னை நிந்தித்த கண்கள் காணும்படியும் என் கண்களே அதை காணும்படியும் மகிமைப்படுவார். பெரும் இரைச்சலின் சத்தத்தையும் மலையையும் மகிமையையும் கர்த்தர் காணவும் கேட்கவும் பண்ணுவார். ஸ்தோத்திரம். என் வியாதி முடக்குவாதம் என்னும் சிறுமையை என்னிலிருந்து விடுவிப்பார். அவரது மகிமையின் கணத்தை பெற்றுக்கொள்ளவே என் சரீர வியாதியை விடுவிக்க தாமதப்படுத்துகிறார். என்னை விரும்பி தெரிந்து எடுத்தவர் என்னை குறித்து சொல்லப்பட்டதை அவரே ஸ்திரப்படுத்துவார். அவரது சிச்சைக்குள் நான் கொடுத்த வீடியோ போல் இப்போது நான் அவரது சிச்சைக்குள்ளே இருக்கிறேன். நான் என்னோடய வாய்ஸ் நல்லாயிருக்கு. என்னுடைய என்னுடைய உடலில் நல்லா இருக்கிற மாதிரி தான் வெளியில் எல்லாருக்கும் தெரியுது. வாய்ஸில் யாராவது கால் பண்ணும்போதோ இல்லை பேசும்போதோ கேட்டால், உனக்கு என்ன நல்லா தானே இருக்குது, உனக்கு என்ன கோளாறு வந்திருக்கு, நோக்காடு வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து பார்க்குறவங்களுக்கு நான் கட்டிலில் உட்காந்துருப்பேன், கால் நீட்டு தான் உட்காந்துருப்பேன். உட்காந்துருக்கிற நேரம் எனக்கு ரொம்ப கொடுமையானதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியாக உட்காந்துருக்க முடியாது, பின்னால் அழுத்தம் கொடுக்கும். முன்னால் உட்காந்துருக்க முடியாது, உட்காந்த நிலையிலே இருப்பேன். நான் ரொம்ப வலியாக இருக்கும். ஆனால் வலியோட ரணத்தோட தினந்தோறும் அழுவேன். ஆனால் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கை கால் எல்லாம் வீங்கியிருக்கும், ஜாயிண்ட் வீக்கத்துலேருந்து எல்லாமே வீங்கியிருக்கும். அப்போது கர்த்தர் வந்து என்னை இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே வச்சுருக்கிறாரு. பெரிய வியாதியாக எனக்கு எதுவும் கொடுக்கல. முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு இதை, கல்லீரல் ஃபேட்டுங்கிறத முடக்கி, அதாவது விரல்களை முடக்கி, பெருவிரல்லேருந்து கழுத்து நரம்பு வரைக்கும் எல்லாத்தையும் முடக்கி, எலும்பு நரம்பு தசைகளை முடக்கி, பலன் குன்றி எந்த பொருட்களை எடுக்க முடியாமல், அதிக நேரம் நிற்க முடியாமல், உடம்பு சரீரத்தில் எல்லாமே இழந்து போன நிலையில் இதை எதுக்காக என்னை அப்படி வச்சுருக்காருன்னா, அவரோட பாத்திரத்தை நான் அறிஞ்சிக்கணுங்கிறதுக்காக. அவரோட திட்டம் என்னில் விழுந்ததுனால, நான் என் தாய் பிறக்கிறதுக்கு முன்னாலே என் மீது விழுந்த திட்டத்தின் நிமித்தம் கர்த்தர் என்ன நடத்திட்டுருக்கார். இது அவரோட திட்டமே இல்லாமல் வேறு இல்லை. அவரே என்னை விடுவிப்பார்னு நம்பி தான் அவருக்காக காத்திருக்கிறேன். விசுவாசத்தோடு இருக்கிறேன்.
கர்த்தர் என்னை விடுவிப்பாராக. காத்திருக்கிறது நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் என்னை கழுகை போல, கழுகின் ஆயுள் நாட்களைப் போல இரட்டத்தனையான நன்மைகளுக்காக வருஷங்களுக்காகவும் நான் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய மேலான கிருபைக்கு நான் கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய சாட்சியை கேட்ட உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.